ஒரு நல்ல அபாயா பிரீமியமான அபாயா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னா சமினா, எங்கே போக போகிறோம்? நீ தானே சொன்ன. எங்க அபு ஹெயில் சென்டர் போக போகிறோம். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் புர்கா மட்டும்தான் இருக்கும். எப்படி இருக்குது கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு நல்ல அபாயா பிரீமியமான அபாயா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகேயா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்கள் ஒரு அல்புஸ்தான் சென்டர் பக்கத்தில் வந்திருந்தோம். இதோட கலெக்ஷன்ஸை பாருங்களேன், எவ்வளோ ஷூ வச்சுருக்காங்க பாருங்கள். ஓ மை காட், அந்த கடை ஃபுல்லாகவே ஷூ அண்ட் ஹேண்ட்பேக் மட்டும்தான். அப்பா இவ்வளோ தூரம் வச்சுருக்காங்க கலெக்ஷன், என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ கலெக்ஷன், குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லேருந்து பெரிய ஹேண்ட்பேக் வரையும் எல்லாமே வச்சுருக்காங்கப்பா. இங்கே நீங்கள் வெக்கேஷனுக்குலாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த கடையை. அப்பாடி இவ்வளோ ஹேண்ட்பேக் நானே ஒரு கடையில் துபாய் இதுவரை நான் பார்த்ததில்ல. இவ்வளோ கலெக்ஷன்ஸா? எங்கே திரும்பினாலுமே ஹேண்ட்பேக்கு ஷூ மட்டும்தான். இங்கே பாருங்கள், இன்னும் நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசு. இங்கே பாருங்கள், இந்த கடை ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக் தான். அம்மாடியோ எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். கல் வச்சு வேணுமா, கல் வைக்காம வேணுமா, வெறும் லெதரில் வேணுமா, குட்டி குட்டியாக? என்ன சமைனா இதெல்லாம் இவ்வளோ ஹேண்ட்பேக்கு? நானே ஃபஸ்ட் டைம் துபாயில் இவ்வளோ ஒரு கடையில் இவ்வளோ ஹேண்ட்பேக் நான் பார்க்குறேன் சமினா. ஆமாம் இல்லை, ஆனால் குவாலிட்டியும் நல்லா இருக்குல்ல? ஓகே தான், ப்ரைஸ்க்கு ஓகே. ரொம்ப லோவும் இல்லை, அதான் ரொம்ப லோவும் இல்லை, ரொம்ப ஹையும் இல்லை. நீங்கள் இந்த டைம் வெக்கேஷன் போகிறப்ப யாருக்கெல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போகிறோம்னா கண்டிப்பாக இந்த கடை நல்லா இருக்கும். என்ன சமைனா 35 ஸ்டார்ட் ஆகுது. 35 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லிப்பர் ஷூ எல்லாம் கூட சமைனா எல்லாமே நல்லா இருக்கு. ஷூ எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே ஹீல்ஸ் கொண்டு ஃப்ளாட்லேருந்து ஃப்ளாட்டாக போடுவாங்க இல்லையா, அதுலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குப்பா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது அழகாக வெல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றியா இது மாதிரி தெரியுதா ஷேடு? இது என்ன சமைனா பார்த்தோன்னே என்ன தெரியுது? சேனல். அதனால வந்து நல்லா தான் இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் பாருங்க சமினா, கார்டியர் பிராண்டோட இதெல்லாம் பார்த்தீங்களா? கார்டியர்லாம் இப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? நாங்கள் ஆக்சுவலாக புர்கா பார்க்கலான்னு தான் வந்தோம் வேறு கடைக்கு. சரி பார்த்தா திடீர்னு பார்த்தா இப்படி உள்ளே ஃபுல்லாக மின்னிக்கிட்டு இருக்கு. சரி இது என்னான்னு காமிச்சிருவோம் அப்படின்றக்காக தான் வந்தேன் உள்ள. இங்கே பாருங்க, அம்மாடியோ எவ்வளோ கலெக்ஷன் பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, ஹேண்ட்பேக் பைத்தியம். நல்ல வேலை அவள் துபாய்க்கு வரப்போ எனக்கு இந்த கடை தெரியாது, தெரிஞ்சிருச்சு. உள்ள செருப்புக்கும் ஹேண்ட்பேக் உள்ளே வந்து அடிச்சுக்கிட்டு நாரிருப்பா. இது என்ன சமினா, இது என்ன சமினா? இப்படிதான் ஹேண்ட்பேக் யூஸ் பண்றாங்க. என்னடா இது, என்னடா இது, என்னடா இது? ஓபன் பண்ணி பாப்போம். இது என்னது இது? அல்லாஹ், அதான். சரி ஓகே, இப்போ நான் புர்கா கடைக்கு போகலாமா? கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு. பின்னாடி பார்த்து ஷூ ஜென்ஸ் ஷூ தான் சமினா. ஆனால் நீங்கள் எங்கே எடுத்துருக்கோம் ஹேண்ட்பேக்காக இருக்குது. எங்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணாந்தல்ல இந்த பயமக எல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அம்மாடியோ சமினா, கோச்சு நீதான் கேட்டியப்பா? ஐயோ அல்ல, வாங்கிக்கிறியா? இல்லை சமினா, துபாய்க்கு எதுக்கு வராங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறது. துபாயில வந்து டூப்ளிகேட் அம்மா அப்பா தவிர மற்றதெல்லாம் டூப்ளிகேட் கிடைக்கும். அம்மா அத்தா தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து காசு கொடுத்தா துபாயில் வாங்கிடலாம். நீங்கள் காசு இருந்தால் ஓகே. இங்கே ஒரு ஃபிண்டி எப்படி போட்டிருக்காங்க, இண்டின்னு போட்டிருக்காங்க, இதை ஈன் போட்டிருக்காங்க எஃப்க்கு. அதான் நல்லா இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன சமினா, அவ்வளோ உண்மையாக பார்த்தாதான் தெரியும். பார்க்குறேன். கிறிஸ்டினா டயர் செத்துட்டான் என்னோட. இங்கே பார்த்தீங்களா, இதுதானே கரீனா கபூருக்கு இது, அது பேர் என்ன, பிரியங்கா சோப்ராலாம் வச்சுருக்காங்க. பிரியங்கான்னு பேர் போட்டிருக்கோம்ல, எல்லாரும் வச்சுருக்கோம். இப்போ நம்மளும் வச்சுக்கலாம், நீங்களும் வாங்குறவங்கலாம் வச்சுக்கலாம். இந்த கடை பேர் வந்து நைஸ் டைம். 15, 10, 20, 30 இது அதான். இது வந்து அபு ஹெயில் சென்டர்.
செம்மையாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் தான். ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ் தான் வச்சுருக்காங்க. லாங் மேக்ஸி குர்த்தி நீ அது மாதிரி ஆசை. நீங்கள் வாங்கி கொடுங்களேன், நான் போடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. போடுவியா? ஆமாம் சஃபினா, வாங்கி கொடுத்து போடு சஃபினா அப்படின்னா போட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்குது. இதுக்கு ஏதாவது கை இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, டைப் நல்லா இருக்கு. இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. கஃப்தான் மாடல் இந்த இருக்கலாம். ஜலாபியா என்கிட்ட கேட்போமா ஜலாபியா எவ்வளோன்னு? ஹவு மச் பாய் திஸ் ஒன்? நம்மளுக்கு ஹிந்தியே தெரியாது, இதில் வேறு அரபி வேறு. என்ன செய்வேன் நான்? இது ஸ்டிச் பண்ணியே இருக்குது சமீனா. நான் வாங்கினது ரெடிமேட் தான். ஸ்டிச் பண்ணியே இருக்குன்னா எவ்வளோ? நீ தச்சல? நீ நான் வாங்கி தச்சேன். ப்ரைஸ் how much? 220 درهم. 220. هذا خصوص شغل هسه شوف كله خرز شوف كله باليد. هذا مو இவர் சமீனா அரபி பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் யார்கிட்ட பேசுறது தெரியாமல் பேசுறாரு. முகர வாக்க பார்த்து ஒரு மாதிரி ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறேன். شوف هذا தெரியாது شغل بدون اي شيء. 300 شغل هذا. 200. பாவத்தை எனக்கு ஒன்றும் புரியலன்றது அவருக்கு தெரியாதே. பாவத்தை சொல்ல கொடுத்து பேசுறாரு. நல்ல ஒர்க். பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியும். இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு சமீனா. இது கொஞ்சம் வேறமா இருக்குது. அவர் சேம் சொல்றாரு, ஆனா இது நல்ல குடல் மாதிரி இருக்கு. இல்ல இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. தெரியும் பத்தமா நல்லா இருக்கு சமீனா. எடுக்கலாமா நீங்க கூட? ஏன் சமீனா, இந்த சாக்லேட் கடைக்குள்ள போனா சாம்பிள் தருவாங்களா? சாம்பிள் மட்டும் கொடுத்தா வாங்கி தின்ட்டு வந்துடலாம்ல? சாம்பிள் மட்டும் கொடுத்தா தான் வாங்க முடியும். ஆமா, ஒவ்வொருக்குள்ள சாம்பிள் மட்டும் கொடு. வாங்கி சாப்பிட்டுட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். இது ஃபுல்லாகவே அபாயாஸ் தான். இந்த இருக்குல்ல வெல்வெட் அபாயாலாம். நிறைய பேர் இப்போ வெல்வெட் அபாயா தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சரி, இந்த கோட்டு கோட் 250 वाला 220 के बॉक्स 250-ஆ? 220 லாஸ்ட் 220-ஆ? ஆனால் டிசைனும் கிளாத்து பயங்கரமாக இருக்குது சமீனா. தெரியுதா உங்களுக்கு? கிளாத்து நல்லா இருக்கு, அதனால தான் அது அந்த ப்ரைஸ் நினைக்கிறேன். மேபி இல்லை, இதோட கிளாத்தே வேற. ஓ, இது வந்து அபாயா போட்டுட்டு சமீனா, அபாயா போட்டுட்டு மேலே போடுறது சமீனா. இந்த ஹேண்டெல்லாம் அபாயாவோட இது இந்த ஸ்லிம் ஹேண்டா ஒன்று வரும் தெரியுமா? அதை போட்டுட்டு மேலே கோட் மாதிரி போடுறது. பயங்கரமாக இருக்குல்ல? நல்லா இருக்கு பாருங்க, செம்மையா இருக்கு. அப்படியா? இதெல்லாம் பிளைன் அபாயா சமீனா, ஒன்லி பிளைன். ஆனால் எவ்வளோ கிளாஸாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கிலாந்து குவீன் எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லியே இங்கிலாந்து குவீன் பட் துணி பார்த்தீங்களா சமீனா எப்படி இருக்குன்னு? சம்மத்தியாக இருக்குல்ல? பின்னாடி பார்த்தீங்களா கல்லுகள்னு வச்சுவாங்க. அவன் இப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க சமீனா, உதிராது வைக்காது. இதில் ஒரு நீட் லுக் இருக்குது சமீனா. இல்லை, எப்படியுமே எல்லாமே 200 250 தான் சொல்லுவாங்க. இங்கே கடை அந்த மாதிரி ஏரியா அந்த மாதிரி. இங்கே பார்த்தீங்களா லேஸு புர்க்கா பயங்கர வெயிட்டு சமீனா, சரியான வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் ஒரு 2 எடுத்து வச்சுக்கிட்டோம்னா போதும், செம்ம ஒர்த்தாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? நடுவில் பாருங்க ஓட்ட ஓட்டையாக இருக்கு, முன்னாடி பின்னாடி. ஆமாம், அப்படிங்க காற்று போகிறதுக்கு இல்லை, நீங்கள் போடுற ட்ரெஸ் என்னன்னு வெளியே ட்ரான்ஸ்ஃபராக தெரியுறதுக்கு. அதுக்கு எதுக்கு அபாய போட்டுக்கிட்டு? இதை பாருங்க, அடிக்கு துபாய்க்கு அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் சிக்கி சின்ன பண்ண வயிறணும். குளிர்காலத்தில் கூட போட்டால் கூட வேர்க்கும் சமீனா. இந்த ஊரில் குளிர்காலத்தில் போட்டால் கூட வேர்க்கும் சொன்ன மாதிரி. நானும் வெல்வெட் அபாயா வச்சுருக்கேன், ஆனால் லேஸாக இருக்கும் என்னோடது. கோல்டு, ரோஸ் கோல்டு. அது என்ன கோட் மாடலா? இது வெளியே இருக்குது வந்து அதுலேயே அட்டாச்சாக இருக்குது, அட்டாச்சாகவே இருக்குது. அட்டாச் கழட்ட முடியாது. கழட்டெல்லாம் முடியாது, ஜஸ்ட் அப்படியே ஒரே ஒரு இது மட்டும். அழகாக இருக்குல்ல? நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. சின்ன பிள்ளைங்க போடலாம் சமீனா. இந்தா இப்படி இருக்கும். இது கழட்டெல்லாம் முடியாது, ஆனால் ஹேண்டோடது மாதிரி தான். இல்லை கழட்டலாம் கழட்டுற மாதிரி தான் இருக்குது. மேலே ஃபுல்லாகவே அபாயா சமீனா. ஆமாம், ஃபுல்லாக 56 கடை செம்மையாக இருக்குது சமீனா. இப்போ நம்ம கடை போக வேண்டிய கடை வந்து 60
565. 5வா? இது ஃபுல்லாகவே அபாயா தான் உங்களுக்கு. செம்மையாக இருக்குது பாருங்க. ஆத்தாடி இங்கே பாருங்க சமீனா. இதுக்குள்ளே போய் நம்ம என்னன்னு வேற பேசி என்னன்னு வர்றது. நம்ம ஒரு ஆளாய் மதிக்க மாட்டாங்களே சமீனா. மதிக்கவே மாட்டாங்களே. இது ஃபுல்லாக அரபிக் கஸ்டமர் வர இடமாலாம் இருக்குது பார்க்க. இந்த அபாயா பாருங்களேன் சமீனா எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல பிங்க் கலரு. ஓ வாவ் செம்மையாக இருக்குது சமீனா. இது ஃபுல்லாக நிதா கொரியன் அபாயா, கொரியன் கிளாத்து. கொரியன் நிதா. நல்லா இருக்கு. துணி நல்லா சாஃப்டா இருக்கு. ஷோல்டர் மட்டும். ஆனால் அபாயா வந்து டிசைன் இருக்கு. அபாயால டிசைன் இருக்கு, ஷோல்டரில் மட்டும் டிசைன் இருக்கு. ஷோல்டரில் மட்டும் ஒர்க் இருக்கு. மிஷின் வேற ஓடுது. கான்ட்ராஸ்டாக இருக்கு, ஆனால் கிளாத்து செம்மையாக இருக்கு சமீனா. ஃபோனில் பார்க்குறத விட நேரில் நல்லா இருக்கு. ஃபோனோட கிளாத்து தான். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அழகாக இருக்கு. வீடியோவில் பார்க்க அது ரொம்ப கோல்டு கலராக தெரியுது, பட் நேரில் வந்து சாண்டல் கலர் மாதிரி இல்லை. நல்லா இருக்கு சமீனா. இதில் மாடல் எல்லாம் கோட் மாடலு. இதில் கிளாத் வேற எப்படி கட்டிங், அதில் கட்டிங் தான் டிஃப்ரெண்ட் தெரியுதா. இது கோட் மாடல், ஆனால் டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லை. வெளியே ஒரு கிளாத்து, உள்ள ஒரு கிளாத் இருக்கா? ஆமாம், உள்ள ஒரு கிளாத்து வெளியே ஒரு கிளாத்து. ஆமாம், 2 கிளாத் கொடுத்து காலர் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஓப்பன் டைப் மாதிரி. கைக்கு மட்டுமா? இது கை டிசைன்ஸ் தான். சிம்பிளாக நமக்கு எப்படி வேணுமோ வச்சு கொடுப்பாங்க. பிள்ளைங்க மணி ஒர்க் பார்த்தீங்களா, மணி அண்ட் எம்ப்ராய்டிங். இது பிளைன். இங்கே பாருங்க, இதை பாருங்க, இங்கே நல்லா இருக்குல்ல. நல்ல ஃபினிஷிங். அது கைக்கு ஹெவியாக கொடுத்துட்டா சமீனா. அபாயா கொடு. இங்கே பாருங்க, வா அழகா இருக்குல்ல. ஃப்ரண்ட்லேயே வந்துருக்கு. ஒரு கைக்கு மட்டும் டிசைன் பாருங்களேன். ஒரு சைடு கிளாத் வந்து பயங்கர ஹெவியா இருக்கு. ஷாப் நம்பர் 25ல சமீனா இப்படி ஒரு அபாயா ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, கையை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. இதில் கீழே பாருங்க சமீனா, ஃபுல்லாக அந்த ரெயின் ட்ராப்ஸ். ஆமாம், பின்னாடி பாருங்க. தெரியுதா? தெரியுதா என்னன்னு தெரியல கேமராவில். இல்லை இங்கே பாருங்க, தெரியுதா? நீ பக்கத்தில் வா. தெரியுதா? அவ்வளோ கிளியராக தெரியல. தெரியலையா? ஐயா நல்லா பாருங்க. தெரியுதா? தெரியல. நானே கொஞ்சம் சின்னதாக தான் போட்டேன். இப்போ பாருங்க. இப்போ தெரியுதா? தெரியல. சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ தெரியுதா? தெரியல. கொஞ்சம் முத்தன கேஸ் தான் போல இருக்கு. இப்போ வாட்சும் தெரியுதா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்போ வாட்சும் தெரியுதா? தெரியல. அவ்வளோ கல் இருக்கு சமீனா. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கல். ஃபுல் அண்ட் ஃபுல் கல். இங்கே பாருங்க, இதில் ஓகே. இந்த வெளிச்சத்தில் தான் தெரியுது. இது ஒன்லி கோட் மட்டும். உள்ளே நீங்கள் ஒயிட் கலரில் ஒன்று, ஒரு ஒயிட் கலரில் எல்லா அபாயால ஒயிட் கலரில் ஒன்று வரும்ல சமீனா, அதை போட்டு போட்டால் அச்சோ பயங்கரமாக இருக்கும். கலர் அழகாக இருக்கு. கலர் அழகான கலர். இதில் அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தா அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே ட்ரெயின் ட்ராப், ஆனால் கை மட்டும் அளவு மட்டும் கம்மியாக இருக்குது. தெரியுதா? பின்னாடி பாருங்களேன். இப்போ தெரியுதா? ஆமாம், அதே தான் வெளியே பார்த்தோம், ஆனால் அது வந்து கையெல்லாம் பெருசு. இது சிஃபான் கிளாத் என்ன சமீனா? ஷிஃபான். இப்போ ஒரு அபாயா காட்டுறேன் பாருங்களேன் சமீனா. இங்கே இங்கே வரும். அப்பா என்ன வெயிட் சமீனா. வெயிட்டாக இருக்கு. என்ன கைக்கு மட்டும் தான் டிசைன். ஆமாம், அதான் சமீனா குளோபல் வில்லேஜில் பார்த்தோம்ல இந்த ஸ்ப்ரிங் மாதிரி கிளாத் சமீனா. அந்த கிளாத்து தெரியுதா? ஸ்ப்ரிங் ஆகுது பாருங்க. வேணுமா உனக்கு? இதை போட்டு நான் என்ன பண்ணேன்? ஹைட்ல ஆனால் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகா இருக்கு என்ன சமீனா. கேமரால பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது, நேராக பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு மாதிரி அழகா இருக்குது. எங்களுக்கு சொல்லிவிட்ட ஃப்ரெண்டு வந்து ஷாப் நம்பர் 65 தான் போக சொன்னாங்க. அப்படி பார்ப்போம். இந்த சி அழகா இருக்கு. இது ஜூம் மெட்டீரியல் மாதிரி இருக்குண்ணா சமீனா. இது வந்து பேண்ட்டு, இது வந்து டாப்பு. அது முக்காக்கால் அந்த ஸ்கா என்ன கார்ட் ட்ரெஸ், கார்ட் செட்டு. அது
மாதிரி ஒரு பீகாக் எஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கு சபினா. ஆமா. இல்ல கலருமே இந்த ஜூம் மெட்டீரியல் இந்த கலர் நான் பார்த்ததே இல்லை. இல்ல நல்லா இருக்கு. ரியலி ஒரு பீகாக் அந்த அந்த எஃபெக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, அந்த ஷேப் கலர் எல்லாமே நைஸ் கலர் இல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் இல்ல, அழகா இருக்கு. நல்லா இருக்கு இந்த ஒயிட் கூட. இது 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 ஹரீர் மெட்டீரியல். ஒன்லி இது மட்டும் தான் இருக்கும் கோட் மாதிரி. சி அப்படி போட்டிங்கன்னா அப்படியே லைட் லைட் மேல இருக்கு. ஒண்ணுமே இல்லை சமினா. இங்க பாருங்க, மேல போடுறது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லை. போட்ட மாதிரி ஒரு அந்த ஹெவினஸ்லாம் இருக்காது. ஹெவினஸ் ஒண்ணுமே இல்லை. ஏகப்பட்ட கலர் இருக்கு சமினா. இங்க பாருங்க, இங்க இருங்க. கிரீன், லைட் கிரீனு, பிளாக்கு, மெரூனு, ப்ளூ, பாட்டில் கிரீனு, லைட் கிரீனு, ஒயிட்டு, சரியா, ஒயிட், பர்பிள், சாக்லேட் கலர் மாதிரி, இந்த ப்ளூலாம் பாருங்க, இந்த கலரு, ஏகப்பட்ட கலர் இருக்கு. இதுல டிசைன் வச்சது இருக்குது. இங்க பாருங்க, இதுல டிசைன் வச்ச மாதிரி இருக்குது. இது கஃப்தான் மாடல்ல இந்த டிசைன் வச்ச மாதிரி. ஆனால் இது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஒயிட் கலர் அந்த இது போடணும். போட்டால் தான் அழகாக இருக்கும். நீங்கள் போடாமல் போட்டிங்கன்னா முறுக்காவே போட வேணாம், அப்படி இருக்கும். இதே பூக்கு யாவும் இருக்கா? ஈது டைம் நான் உங்களுக்கு காமிச்சேன் அந்த கடையில், அந்த அபாய கடை எப்போவும் வாங்குற ஷார்ஜா அபாய கடையிலேருந்து. அது இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்காக இருந்துச்சு சமினா. ஓகே ஓகே ஓகே. This is Harir. சமினா நான் ஒரு அரபியாவே மாறிட்டேன் சமினா. நம்ம மாஸ்க்குலாம் அந்த அரபி வருவாங்கல்ல சமினா, இப்படி தூக்கி வச்சுக்குவாங்க தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அது மாதிரியே இருக்கு இல்ல? எங்க மாஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா அரபி லேடிஸ் தொழுக வருவாங்க. தொழு செஞ்சுட்டு கீழே இப்படி இழுக்கும் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தூக்கி ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி வச்சிருவாங்க. இப்படிதான் வருவாங்க. வாக்கு அப்படியே அரபியா மாறிட்டேன் சமினா நானு. சரிப்பா. அது அரபியில மூத்த அரபிலாம் இருப்பாங்கல்ல, மூத்த அரபினா வயசானவங்க சமினா. புரியுது. அவங்க இப்படிதான் போடுவாங்க. இதே சேம் இப்படிதான் போட்டுட்டு கீழே வந்து கை நல்லா ஃபுல் வரைக்கும் இருக்கு. ஆமா ஆமா, கீழே ஒரே இதானே இப்படிதான் இருந்தா அடே அடே எப்படா இருக்கு அண்ணே? சூப்பர் டேவல் மாதிரி நல்லா விரிச்சு நடங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளிக்க வேண்டியதான். நானும் ஒரு அரபியா இந்த நேரத்துல உணர்ந்தேன். இப்படி வச்சுட்டு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குவா. நான் மூத்த அரபியா ஆனதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் இந்த அவையாவை. இப்ப சின்ன பிள்ளையா இருக்கேன் நான். சரி, இதுதான் நாங்க பார்த்தா 65 கடை. இங்கதான் வந்து அது என்ன ஹரீர் கிளாத் இருக்கு. செம்மையா இருக்குப்பா அந்த கிளாத். ஐயோ அப்பா, யாருக்கெல்லாம் பிடிக்கும் வந்து வாங்கிக்கோங்க. சமினா அபாயா மால்னு ஒண்ணு இருக்கும், சரியா? அங்க இப்படிதான் சமினா இருக்கும். மேல ஃபுல்லாவே அபாயா மட்டும் தான் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். ஆனா என்னன்னா நிறைய கடையில நீங்க வந்து வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த அதை வந்து நம்ம காப்பி பண்ணிடுவோம், இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு வெளியே போய் ஸ்டிச் பண்ணி போன்றதுக்காக அவங்க எடுக்க விட மாட்டாங்க. ஆனா உண்மையா நல்லா இருக்குது. இங்கேயுமே 2-3 கடையில எடுக்க. ஆமா, 2-3 கடையில எடுக்க விடல. நீங்க பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பாருங்களேன், இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொரு கடையிலுமே நீங்கள் பார்க்குற ஒரு டிசைன் கூட அடுத்த கடையில் இல்லை, ரிப்பீட்டே ஆகலை. அவங்க ஓன் டிசைன்ஸ் தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, எல்லாமே டிஃப்ரெண்ட் கடை, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே. ஆனால் என்னென்னா இங்கெல்லாம் வரணும்னா பொறுமையாக வரணும். மெயினாக என்னென்னா ஹிந்தி பேச தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வரணும், நல்லா வேற பேசி வாங்கணும். ஆனால் பார்கெயின் பண்ணால் தரதான் செய்கிறாங்க. என்ன சமினா தராமல் அவங்க இப்போ நான் வந்து 170 சொன்னாங்க. கொஞ்சம் பிரீமியம் அபாயம்னா இங்க வாங்கலாம். ஆமா, பிரீமியமா ஃபங்க்ஷனுக்கு போட்டு போற மாதிரி நல்ல அபாயம். குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி அந்த மணி ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்களா சமினா, அதெல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியா. அது குவாலிட்டி தெரியுது உங்களுக்கு. ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அது குவாலிட்டி தெரியுது. குவாலிட்டி நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க 120க்கு 100க்கு வாங்குற அபாயாவுக்கும் இதுக்கும் நல்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா அதுல இருக்க மணி ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து அந்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி வந்து புது பொண்ணெலாம் போடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குப்பா. ஆனால் ஒரு கடையில் பார்க்குற அபாயம் இன்னொரு கடையில் இல்லை சமினா. இல்லை இங்கே சமினா இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இந்த துணி பாரு, செம்மையாக இருக்குது சமினா. இதெல்லாம் இந்த துணி பாரு. துணியா? ஐயோ இந்த கலர் என்ன சமையல், இந்த செம்மையாக இருக்கு. ஐயோ துணி பயங்கரமாக இருக்குல்ல சமினா. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இது வந்து ஷாப் நம்பர் 52 இந்த ஷாப்பு. ஆனால் நீங்கள் பொறுமையாக ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அபாயா நீங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம்.
உள்ளே நீங்கள் சொன்னோன்னே ஆர்டர் கொடுத்தோன்னே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாத்துலேயும் உள்ள மேனுஃபேக்சர் போயிட்டே இருக்குது. உள்ளே பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குப்பா. இதெல்லாம் பாருங்கள், கலரே பயங்கரமாக இருக்குது. என்ன சமீனா? ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கதுமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சமீனா. இங்கே அதை நீங்கள் பார்த்து எடுக்கணும். ஒவ்வொன்றையும் பார்த்து டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் எடுக்கணும். இந்த துணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த துணி ஒயிட்டில் ஆனால் ஒயிட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமீனா. இல்லை ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும் அந்த லுக்கு. இந்த துணி நல்லா வா, சிமெண்ட் கலர் என்ன சமீனா? சிமெண்ட் கூட இல்லை, ஒரு மாதிரி பர்பிள் மிக்ஸ்டு. நல்லா இதான் சொன்ன மார்பிள் கிளாத்து. மார்பிள் கிளாத்தில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்பிள் கிளாத்தில் லோ குவாலிட்டி இருக்குது, மார்பிள் கிளாத்தில் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும்ல, இது அந்த ப்ரீமியமாக இருக்குது. அதான் சமீனா, இங்கே ஃபுல்லாக அரபி மாதிரி தான் வராங்களா எல்லாருமே. அவங்கள சோஃபாவில் உட்கார வச்சு நம்மளாம் போய் டிசைன் தேடி எடுக்கிறோம்ல, அவங்க தேடி எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்தோடனே இவங்க டிசைன் எடுத்து காமிக்கிறாங்க, காட்டுறாங்க. அவள் பார்த்துக்காங்க. அப்போ கடை எப்படி இருக்கும், விலை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸும் பண்ணி தருவாங்க. நம்ம ஆனால் உண்மையே சொல்லணும்னா ஒரு கடையில் இருக்க டிசைன்ஸ் வந்து இன்னொரு கடையில் ரிப்பீட் ஆகவே இல்லை. அதனால் நீங்கள் அபயா போட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தான் அந்த அபயா போட்டிருப்பீங்க. நோம்புலே சரி, எதுனா இருந்தாலும் சரி. அதனால் தனித்துவமாக தருவீங்கப்பா. சரியா? சரி, இங்கே பாருங்க, காசுக்கேற்ற இதுதான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் வாங்கிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டியாக இருக்குது. இதுன்னு இந்த கிளாத் இப்போ பயங்கர ஃபேமஸாக இருக்குது போல. இந்த ரொட்டி மாதிரி இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குதுல்ல அந்த கிளாத்து. பார்த்துக்கங்கப்பா, என்னால் முடிஞ்ச அளவு காமிச்சாச்சு. இதுலலாம் செம்மையாக தான் இருக்குது. உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே தெரியுதா? இங்கே வர தனியாக அந்த செக்ஷன். இதெல்லாம் 2 பீஸ் அபாயா. உள்ளே ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. கோட் மாதிரி கொடுத்துட்றாங்க. கஃப்தான் மாடல். என்ன சமீனா? கஃப்தான் இல்லை, கோட் டைப். அல்ல, அது கஃப்தான் சமீனா நீங்கள் வச்சுருந்தது. இது நார்மல். அந்த ஹேண்ட் பாருங்கள், இதுக்கும் சரிதா? இது எல்லாமே ஃபிக்ஸ்டு 100. இது எல்லாமே சரி. கிளாத் நல்லா இருக்குப்பா. உண்மையாகவே கிளாத் உண்மையாகவே காம்ப்ரமைஸே அவங்க பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்னா இங்கே நிறையா ஆமாம் இந்த மேக்ஸி மாதிரி இருக்குது பாருங்கள். லாங் மேக்ஸி. இது கூட அழகாக இருக்குது. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி நல்லா இருக்குல்ல. சமீரா சாஃபி கூட எடு. ஆனால் உள்ளே இது போடணும். ஆனால் இது ரொம்ப பெருசாக இங்கே தொங்குது பாருங்கள் கீழேலாம். ஏதோ பாக்கெட்டில் இருக்குது. ஃபுல்லாக மேக்ஸி. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஐ திங்க் 50. சரி 50. இது ஃபுல்லாக இங்கே இருக்க ட்ரெஸ் ஃபுல்லாக குவாட் செட்டு. சி நைஸ் குவாட் செட்டு. ஒரே மாதிரி பேண்ட்டெல்லாம் பெருசாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷால்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பிளாக் கலரில். ஹவு மச் பை திஸ் ஒன்? All 100 dirham. Everything is 100 dirham. இதில் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது உங்களுக்கு குவாட் செட்டில். சி Print is different. பிரிண்டட் பிளெயின் இருக்குது, பிரிண்டட் இருக்குது. இந்த மாதிரி 3 பீஸ் 2 piece 3 piece. That one 3 piece. 3 பீஸ் மீன்ஸ் உள்ள ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே கோட் மாதிரி, அதுக்கப்புறம் பேண்ட்டு. அது 3 பீஸு. ஸோ 2 பீஸு இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. நல்லாயிருக்கு. நீங்கள் வெக்கேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா டீசெண்டாக இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி போடுறதுக்கு போட்டு ஃபுல்லாக ஷால் போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு. சரி அப்படியே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தெரியுது இப்போ தான். இது 2 பீஸ் தான். ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவுமே அழகாக இருக்குது சமீனா. குட்டி குட்டியாக அழகாக கல் வச்சு எல்லாமே ஃபிக்ஸ்டு 100. நீங்கள் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணாதீங்க, அதனால் மரியாதையாக 100 dirhams கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களே. இதில் 2 கலர்ஸ் இருக்குப்பா, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. சரி இது பார்க்குறதுக்கு எரிக்கிற மாதிரி இருக்கலாம் ஃபோனில், கலர் கூட இருக்கும் இல்லையா கேமராவில். ஆனால் நல்லாயிருக்கு, சட்டிலாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இல்லை இதெல்லாம் நல்லாயிருக்கு. சின்ன பிள்ளைங்க ஒரு 15-16 இயர்ஸில் இருக்க பிள்ளைங்கள்லாம் போடுற மாதிரி நல்ல மேக்ஸி, நல்ல கலர். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஷாப்லலாம் அபாயா காமிக்க அலோவ் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒரு 100 dirhamsக்கு வாங்குற அபாயாவுக்கும் 150, 120க்கு வாங்குற அபாயாவுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஷார்ஜா ஷாப்லலாம் அபாயா காமிச்சேன் இல்லையா, அந்த அபாயா இங்கே கிடையாது. இங்கே இருக்க கிளாத் பயங்கர ப்ரீமியம்னா ப்ரீமியம், அப்படி ஒரு ப்ரீமியமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் போட்டு போனீங்க அப்படின்னா அந்த அபாயோட லுக்கில் தெரிஞ்சிடும் உங்களோட ப்ரைஸ் என்னன்றது அப்படி தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் என்ன சமயம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபாயா தான்.
அதுக்கு பர்ஃப்யூம் இருக்குது, லாங் மேக்ஸிஸ் இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி என்ன மாதிரி வேணால் தச்சுக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. உள்ள ஒரு யூனிட் தச்சுக்கிட்டே இருக்காங்க, 24/7 தச்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க சீக்கிரம் டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா பக்ரீத்துக்கு ரொம்ப நெருக்கமாக வந்து வாங்கினீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதான் ப்ரைஸ், நீங்கள் ஒன்றும் பார்கெயின் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது எதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஒரு ஷாப்பில் மட்டும் தான் ஃபிக்ஸ்டாக போட்டிருக்காங்க. மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். வரும்போது கண்டிப்பாக ஹிந்தி பேச தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி தவிர வேறு எதுவுமே தெரியல. ஓகேயா? ஒரு கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு கடையில் அது இல்லவே இல்லை. அதாவது நீங்கள் நோம்புக்கோ எங்கேயோ போட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் தனியாக தான் இருப்பீங்க. ஸோ முடிஞ்சால் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன் அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேயா? நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸை நான் ரீட் பண்ணுறேன். நான் ஏன்னா டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மீறி ஏதாவது பர்சனல் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரியான வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே, வீடியோ கடைசி முடி பார்த்து அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாய். தப்பா இருக்கே. அவ பேரந்தாயா இவன்.